ஹாய் டபுள் ப்ளீஸ் வெல்கம் டு சின்மன் டேக் குக்வேக்ஸ். ஐம் யாமுன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லவ் ஆஃப் லாயல்ட்டியோட பத்திரை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை கேளுங்க, அப்போ தான் புரியும். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ் கேட்டாலும் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி மாறினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டபுள் ப்ளீஸ். அப்புறம் நான் டேக் ஓக்கர்ஸும் பிஎல் இல்லாதவங்களும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகுமா? ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. இப்போது பிரேக் டைம் தான். எல்லாரும் கேண்டீன் ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்காங்க. ஜிமின், ஃபிலிக்ஸ், யான்ஜின், போகும் இவங்க 4 பேரும் உட்காந்து ஜிமினை பற்றி எதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினே தான் பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் மச்சான், அன்றைக்கி இப்படிலாம் நடந்துச்சுல, உங்கள்கிட்ட சொன்னில்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம். டி போகும், இது தேயாங்க்கு மட்டும் சொல்லிடாதடா. ஏன் அவனுக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன்? இல்லை, எனக்கு அவன்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குடா. அப்புறம் நீ இல்லாமல் ஜிமினா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டானா? டே, அவன் இப்படிலாம் கேட்க மாட்டான்டா ஜிமினா. இல்லை போகும், சொல்லாத ப்ளீஸ். நானே அவன்கிட்ட சொல்கிறேன், இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யாஞ்சன் தான், அதெல்லாம் சரிடா, நம்ம 4 பேர் தான் இருக்கோம், அவன் என்ன இன்னும் வரல? பிரேக் ஆனால் இங்கே வரணும்னு தெரியாதா அவனுக்கு? டே, ஒருவேளை அவன் கிளாஸில் ஏதாவது டெஸ்ட்டு வச்சுருப்பாங்கடா, அதனால அங்கே போய் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்ல, சரி வாங்க எல்லாரும் அவன் கிளாஸில் போயிட்டு என்னென்ன பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லிட்டு 4 பேருமே இப்போது தேங்கோட கிளாஸில் தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா தேங் தான் நியூல்டன் போட்டுட்ருக்கான். இப்போது போகும் தான் செய்கையிலேயே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். தேங் வந்து போ போ அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டுறான். 4 பேருமே போயிடுறாங்க. இப்போது லஞ்ச் அப்போ தான் காட்டுறாங்க. 4 பேரும் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ஜிமின், போகும், யான்ஜின், ஃபிலிக்ஸ் இவங்க 4 பேரும் தான் உட்காந்துருக்காங்க. தேங்க்கு பிளேஸ் விட்டுட்டு 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டி, ஏன்டா அவன் நீல்டன் போட்டுட்டு இருந்தான்? இப்போ கூட பாரு, இன்னும் வரல. லஞ்ச் விட்டு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு, அவன் இன்னும் வரல. என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்கிட்ட சொல்லிட்டு தான் நீல்டன் போட்டான் பாரு. ஆளுக்கு என்னையே நோண்டி நோண்டி கேட்டுட்டுங்க. என்னடா அவங்க என்ன என்கிட்ட சொல்லிட்டா நீல்டன் போட்டுட்ருக்கான்? ஆளு மண்டையும் பாரு, வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம். ஆமாண்டா, அவனுக்கு என்ன தெரியும்? நீங்கள் 2 பேரும் அவனை சேர்த்து ஏன்டா கேட்டுட்ருக்கீங்க? அவன் வரட்டும், அவன்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேயாங் தான் ரொம்ப ஒரு மாதிரி டல் ஃபேஸோட அவன் வந்து உட்காடுறான். தேயாங், ஆர் யூ ஓகே? ஓகேடா, எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சந்தோஷமாக இருந்தாலே அந்த காட்க்கு கூட பிடிக்காது போலடா. இதனாலையாவது என்னை பிடிச்சி மாட்டி விட்டு என்னோட சந்தோஷத்தை கிடைக்கிறதே அந்த கடவுளுக்கு வேலையாக போச்சுடா. ஏன் தேவங்க அப்படி சொல்கிற? இல்லை போகும், அது வந்து என்ன சொல்கிறது, இன்னைக்கு ஜெமீன் கேட்டு நச்சிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு நேற்று மோயா ஊர்லேருந்து வந்தாடா. மோயாட்டேருந்து இன்ஸ்டா ஐடி வாங்கிட்டியா? இல்லை ஜிமினா, நான் ஒன்றும் வாங்கவே இல்லை. என்னடா சொல்கிற? கேளு ஜிமின், ஓடாத பேசாத. சரி சொல்லு அப்படின்ட்டு மோயா கிட்ட நான் எல்லாமே கேட்டேன்டா. அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொன்னான். சரி, வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹாட் டைரி மில்கை வாங்கி கொடுத்து எப்படியோ அவள் வாயை அடைச்சிட்டேன். கடைசியில் அவளுக்கு இன்ஸ்டா ஐடி தெரியாது, மோஜ் ஐடி தான் தெரியும்னு சொல்லிட்டா. தேவையில்லாமல் என்னோடய ஃபோனில் மோஜை ஏற்றி அதில் போயிட்டு பார்த்தா எல்லாமே பழசாகவே இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அவன் டப்ஸ் மேட்ச் எல்லாம் கொடுத்துருந்தான், பாடியெல்லாம் வச்சுருக்கான், காமெடியெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்டா. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்காகவே பண்ணி இருந்துச்சு. ஆனால் டேய், இதெல்லாம் ஓவர்டா. இல்லை போகும், சும்மா ஐய வலியுது, தச்சுக்கோ. ஓகே. அதுக்கப்புறம் இதுவே பார்த்துட்டு இருந்தேன்னா டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க போலடா இன்னைக்கு. அது நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? இன்னும் பாயிண்ட்டுக்கே வரமாட்டே நீ?
யோஞ்சின், இரு யோஞ்சின், சொல்கிறதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? சரி சொல்லு. அதான் நான் வந்து படிக்கலைன்ட்டு மேம் டெஸ்ட்டு வைக்கிற வரைக்கும் படிக்கலான்னு காலையில் ஸ்டடியில் உட்காந்து படித்தேன்டா. அது பிக் கொஸ்டின்டா, 10 மார்க் கொஸ்டின். என்னால் ஒரு லெவலுக்கு மேலே படிக்க முடியல. காலையில் ஃபஸ்ட்டு 2 பீரியடே அவங்க தான். 2 பீரியடுக்கு அப்புறம் பிரேக் வேறையா, டெஸ்ட்டு முடிச்சுட்டு தான் பிரேக்கு போடணுன்னு வேறு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, தெரிஞ்ச அளவு எழுதுவோன்ட்டு நானும் தெரிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு உட்காடுறேன். முடிச்சாதான் பிரேக்குன்ட்டாடா. சரி என்னால் உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியாதுன்ட்டு நான் என்ன பண்ணேன், உனக்கு தெரியும்ல தான். ஆமாம் டானு, அவனுக்கு என்ன, அவனோட பேப்பர், அதாவது அவனே பிட்டு தாண்டா எழுதுனான். வேறு வழியே இல்லாமல் சரின்ட்டு அந்த பிட்டு பேப்பர் வாங்கிட்டு என்னோடய ஃபைலுக்குள்ளே மறைச்சி வச்சு நான் எழுதிட்டு இருந்தேன். இதாண்டா என்னோடய ஃபஸ்ட்டு பிட்டு. அதான் எனக்கு ஒரு தப்பு பண்ணால் அது தப்பு பண்ணுற மாதிரியே இருக்காதுடா. தப்பாகவே பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு தப்பை கரெக்டாக பண்ணவே வராது. தப்பாக பண்ணாலே தப்பு தானே. டேய் ரைனிங்காக பேசாமல் மேண்ட்ருக்கு வாடா. சரி அதான் ஃபைலுக்கு பின்னாடி மறைச்சி வச்சு எழுதிட்டு இருந்தேன். ஃபைலுக்குள்ளே வச்சு அப்படியே, அது வேறு கிளாஸ் ஃபைல் வேறையா, அப்படியே பியூர் ஒயிட்டு, அப்படியே தெரியும்டா. அதில் மாட்டிக்கிட்டேன்டா. சூப்பரு. ஆனால் தேங்கு, உன்ன மாதிரி யாராலையும் இப்படி முட்டாளாக இருந்து மாட்டினதே இல்லைடா. நாங்களாம் எப்படியெல்லாம் மறைச்சிட்டு எழுதுருவோம் தெரியுமா? காலில் எழுதி போட்டு போவோம், டாப்புக்கு கீழே மறைச்சிப்போம், சட்டையில் காலரில் மறைச்சிப்போம், ஏன் மண்டை முடிக்கும் மேலேயும் மறைச்சிப்போம். இத்தனைக்கு ஏன் நம்மளோட வாய் இடுக்கு இருக்குல்ல, அந்த பல்லுக்கும் லிப்ஸுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் பார்த்தியா, அதுக்குள்ளெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோம். ஏய் ஜிமினா, நீ இப்படியெல்லாம் பிட் அடிச்சிருக்கியாடா? ஆமாம், அப்படிலாம் அடிச்சனால தானே இப்போ ஐயா இந்த 12th வரைக்கும் வந்திருக்கேன். ஆனால் ஜிமின், இப்படியெல்லாம் நீ இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பிட்டே அடித்ததில்ல. அதுவும் ஃபஸ்ட் டைம் அடித்தே ஃபஸ்ட் டைமே மாட்டிக்கிட்டேன். அதனால தான் என்னத்தை அவங்க இப்படிலாம் பண்ணுற, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, யாரு கூட சேர்ந்து உனக்கு இந்த புத்தியெல்லாம் வருது அப்படின்ட்டு கண்ட மணிக்கு அவ திட்டாடா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இல்லை மேம் நான் படித்தேன் ஆனால் எழுத முடியல, அதான் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு மறந்துடுது, ரெஸ்ட் ரூம் வேறு அர்ஜென்ட்டாக வந்துச்சு மேம், அதான் நான் எழுதுனேன் அப்படின்னு கெட் அவுட்டு தேங்குன்னு சொல்லிட்டு காது கிளியாக கத்திட்டாடா. அதான் ஐயா இவ கத்துறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஐயோப்பா, வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக உள்ள கூப்பிட்டு, என்னாச்சு தேகம், நீ நல்லா படிக்கிறவன் தானே, இப்படியெல்லாம் பண்ணுற, இனிமேல் இப்படிலாம் பண்ணேன்னா பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு சீட்டை கிழிச்சு விட்ருவேன்ட்டு ஒரே மிரட்டிட்டாடா. அதான் இப்போ தான் கூப்பிட்டு வச்சு பேசினான். நியூல்டன் பொட்டையில் கிளாஸ்லேயே நிற்க வச்சிட்டாடா. லஞ்ச் பீரியடில் வந்து பார்க்க சொன்னாங்க. அப்படி பார்த்தப்போ தான் இந்த இதை சொன்னான், பிரின்சிபல்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. இனிமேல்லாம் பண்ண மாட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இந்த 10 நிமிஷம் நீ போட்டு நிற்காட்ட வச்சுட்டாடா. ஐய, இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு, இதுக்கு ஒரு மார்க் எடுக்க முடியலைன்ட்டு பேப்பர் பின்னாடி வேற, அதுவும் ஃபைலுக்கு பின்னாடி மறைச்சி வச்சுட்டு சில்லறத்தனமாக மாட்டிட்டு வந்திருக்கே தயாங்கே. நான் என்னடா பண்ணுறது, அது உங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, எப்படி இவ்வளோ தைரியமாக எடுக்கிறீங்க. இந்த ஃபைலுக்கு பின்னாடி மறைச்சி வச்சு அடித்ததே எனக்கு கை கால்லாம் உதறி போச்சு தெரியுமா. சரி இப்போது இங்கே சீன் கட் பண்ணோன்னா தேங்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. தேங் தான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம அப்போதே சொன்னோம் இல்லையா டான்னு சொல்லிட்டு. டான் யாருன்னா, டான் தான் தேங்க நல்லா படிக்க வைக்கிறவன், ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல தோஸ்த், அதாவது சிப்ளிங்ஸ் மாதிரி ஒரு கோர். அவங்க தேயாங் இப்போ வளர்ந்து நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு டான் தான் முழு ரீசனே. தேயாங் ஒரு ஸ்லோ லேர்னர், ஆனால் அவனுக்கு இந்த அளவுக்கு இந்த 90 மார்க்கு தாண்டுற அளவுக்கு மார்க் எடுக்க வைக்கிறதே டான் தான். 10th வரைக்குமே அவன் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருப்பான், ஃபெயில் மட்டுமே ஆகிட்டுருப்பான். ஜஸ்ட் 10, 2 இந்த மாதிரி மார்க் தான் எடுத்துகிட்ருப்பான். ஆனால் எப்போ 11th வந்தானோ அப்போவே அவனுக்கு இவன்
தான் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். 2 பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க 2 பேரும் தான் இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்டாக இருக்காங்க. கிளாஸில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோன்னா தான். செகண்டு நம்ம தேயாங் தான். தேயாங்கோட சீக்ரெட்ஸ் எல்லாமே தானுக்கும் தெரியும். தானோட சீக்ரெட்ஸ் எல்லாமே தேயாங்க்கும் தெரியும். ஜிமின் இந்த 10 வருஷத்தில், அதாவது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எப்படி ஃப்ரெண்டாக இருக்காங்களோ, அவங்க இப்போ பழகின இந்த 2 வருஷத்துலேயே அந்த அளவுக்கு க்ளோஸாக இருப்பாங்க தானும் தேயாங்கும். சரி, தானோட இன்ட்ரோ இதோட போதும், நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். தேயாங் இப்போது தான் கிட்ட தான் மெசேஜில் சேட் பண்ணிகிட்ருக்கான். அதாவது ஜேகேவோட ஐடியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருப்பான் கிளாஸில். அதான் தே வந்து அமுச்சு விட்டுட்ருப்பான். இப்போது தான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறான். என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு ஐடி வந்திருக்கு. உள்ளே போய் பார்க்குறான். யார் இது? அவனை மாதிரியே இருக்கு. தான், இது யாரோட ஐடி தான்? நீ அமுச்சு விட்டல தேயாங், மோஜ் ஐடி. ஆமாம், அதுலேருந்து எடுத்த இன்ஸ்டா ஐடி தான் இது. என்ன, அதுலேருந்து எப்படி இருக்க முடியும்? ஆமாம் தேயாங், அதுலேயே இன்ஸ்டாவோட லிங்கை வச்சுருந்தான். அதை தட்டுனே தூக்கிட்டேன். வாவ், சூப்பர் தான், நீ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இன்ஸ்டா ஐடிக்குள்ளே போயிட்டு பார்க்குறான். எல்லாமே பார்க்குறான். பொறுக்கி பையன் இப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு. இதெல்லாம் இப்போ எடுத்த நியூ பிக்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கான்ல. ஹலோ ஆர்மிஸ், எப்படி ஆள்? நல்லா இருக்கானா? வாய் அடைச்சி போயிருப்பீங்கள்ல, தெரியும். என்ன அம்மா இருக்கான். காலேஜ் தான் படிக்கிறான் போல். ஐடி கார்டெலாம் போட்டு மாசாக போட்டிருக்கானே. ரொம்ப அழகாக இருக்கான். ஹாட்டாகவும் இருக்கான், ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான். இவனை அழகாக அடிச்சுக்க யாரால முடியும்? பா, அதுலேயும் அந்த முட்டைக்கண்ணு பாரு, உருட்டியெல்லாம் பத்து போட்டு எடுத்து வச்சுருக்கான். ஷிட். ஸோ இந்த ஐடியை அவங்க அந்த 5 பேருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் அமுச்சு விட்டு இதான்டா குக்கியோட ஐடி அப்படின்ற மாதிரி கீழே போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் காட்டுறோம். பிரேக் டைம் இந்த மாதிரி ஆகுது. ஸோ 5 பேருமே அந்த கேண்டீன் ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துருக்காங்க. எப்பயும் போல் ஊரு கதை உழவு கதைன்னு பேசிட்டு அவங்கவுங்க கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஜிமினோட கிளாஸில் தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்போது ஃப்ரீ பீரியடு, எந்த மேமும் வரல. ஸோ கேம்ஸ் விளையாடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேம்ஸ் பீரியடாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ கிரவுண்டில் தான் போகிறாங்க. அந்த செம்மன் கிரவுண்டில் அவங்க 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தேயாங் வேறு கிளாஸ் இல்லையா, இவங்க 4 பேரும் மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஃபிலிக்ஸ் தான், டேய் ஜிமினா, என்னடா நீ எதுவுமே வாய் திறக்க மாட்ற? ஏம்மா, எங்ககிட்டலாம் சொல்கிற? உன்னோட உயிர் நண்பன் தேயாங் தானே, அவங்கிட்டலாம் ஏன்டா சொல்ல மாட்டேற இதை? டி, நான் நீத்து தான் நான் சொன்னேன், மறுபடியும் அதே கேட்காதடா. சரிப்பா, நான் கேட்கல. சரி ஜிமின், என்ன நடந்துச்சு சொல்லவே இல்லை. அதுவா, இப்போ என்னோட ஃப்ளாஷ்பேக் வேறு சொல்லணுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஃப்ளாஷ்பேக் சொல்ல வேண்டிய டைமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேபி. சரி, இப்போது நம்ம ஜிமினோட லைஃப்பில் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஜிமின் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட கூட்டிகிட்டு வர எல்லாமே அவங்க அப்பா தான். இப்படி தான் ஒரு நாள் டிராஃபிக் சிக்னலில் ஜிமின் அவனோட ஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்த மணி பர்ஸை கீழே விழுந்திருக்கும், பை கிழிஞ்சிருக்கும், அதை பார்க்காம தூக்கிட்டு அதில் போட்டு வச்சுருப்பான். அதில் விழுந்தது கூட கவனிக்காமல் ஜிமினோட அப்பா தான் வண்டி எடுத்து கிளம்பியிருப்பார். எங்கே என் பர்ஸு காணும்? அச்சோ, அதில் 5000 இதுக்கே. அப்பாவுக்கு தெரிஞ்ச பிச்சு போட்டுவாது. எங்கே போட்டேன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அவனோட ஸ்கூலில் வந்து ஃபீஸ்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மேம் அனௌன்ஸ் பண்ணோன்னே ஜிமின் அவனோட பர்ஸில் இருக்கிற அந்த மணியை காணும், பர்ஸையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கான். அச்சிச்சோ, பை ஓட்ட, ஐயோ
எங்கே விழுந்திருக்கும் தெரியலையே. எஸ்கியூஸ் மீ மேடம். வாட்ச்மேன் அங்கிள், வாங்க உள்ளே வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கிளாஸ் மேம் தான் வாட்ச்மேன் அங்கிளை உள்ளே கூப்பிட்றாங்க. தம்பி உள்ளே வாப்பா. எஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கம்மின். நியூ அட்மிஷனா? நத்திங் மேம். இந்த கிளாஸில் இருக்கிற பையன் இந்த பர்சன் மிஸ் பண்ணிட்டான் டிராஃபிக் சிக்னலில். இதில் மணி இருந்துச்சு, ஸோ அவன்கிட்ட கொடுக்கலான்ட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். ஸோ அவனோட கிளாஸ் எங்கன்னு தெரியல, ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக தேடிட்டு இருந்தேன். இப்போது பிரேக் பீரியட் அப்போது இந்த பையனை பார்த்தேன். இவன் இந்த கிளாஸில் தான் வந்தான். ஸோ அதான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நானும் வந்துட்டேன். வாட்ச்மேன் அங்கிளும் என் கூடயே தான் இருந்தார். ஆனால் ஆக்சுவலி நான் இந்த ஸ்கூல் கிடையாது, நான் பக்கத்து ஸ்கூலு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேம். ஓ, யாருப்பா? யாரோட பர்ஸு? அண்ணா, அங்கே அந்த ரோலையே குட்டையாக ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல மேம், அந்த பையன். அப்படியே அவனோட நோஸ், சின்ன நோஸ், அந்த பையன்தான். யார் சொல்கிற? மேம் மேம் நான் தான் மேம், அது என்னோட பர்ஸு தான், அதை தான் காணும்னு தேடிட்டு இருந்தேன். இங்கே வா ஜிமின். மேம் பர்ஸ், அதுவும் மணி பர்ஸ், இப்படியா இவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டு வருது? எவ்வளோ இருக்கு? 5000 இருக்கு மேம். அது போக பாக்கெட் மணி 2 rupees இருக்கு மேம். 5000? உன்னோட ஃபீஸையே மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. இவ்வளோ அசால்ட்டா ஜிமின் உனக்கு? உங்கள் அப்பா வரட்டும் சொல்கிறேன். மேம் மேம் எங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எங்கள் அப்பா என்ன அடித்து துவைச்சி போத்துவாது. அவ்வளோதான் நான் அதுக்கப்புறம் என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாது. ப்ளீஸ் மேம், எங்கள் அப்பா தான் சொல்லாதீங்க. இனிமேல் நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இவ்வளோ மணி இதுதான் எங்கள் அப்பாத்தையே கொடுக்க சொல்லுதேன் மேம். ப்ளீஸ் எங்கள் அப்பாட்ட சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஜிமின் தான் அழுதுட்ருக்கான். சரி ஓகே மேம், என்னோடய வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து கிளம்பலாமா? போயிட்டு வாப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இங்கே சீன் கட் பண்ணோன்னா அன்றைக்கி ஈவினிங் தான். ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு தடவையும் ஜிமின் அந்த பர்சனை பார்த்துக்கிட்டே இருப்பான். டெய்லி போகிறப்போ வரப்போ பார்த்துட்டே இருப்பான். ஸோ அப்பையிலேருந்தே ஜிமின் அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவ்வளோ மணியை பார்த்துருந்தா ஒன்று அடிச்சுட்டு ஓடி இருப்பாங்க, இல்லை செலவு பண்ணியிருப்பாங்க, நேராக தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி இருப்பாங்க. ஆனால் இவங்க எடுத்துகிட்டு வந்து அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கிளாஸாக அலைஞ்சு கடைசியில் பார்த்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருப்பான். அப்படி ஒரு குட் இன்டென்ஷனில் ஜிமின் டெய்லி அவங்கள பார்க்குறதும் இது பண்ணுறதுமா இருந்திருப்பான். ஸோ மீட் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த டிராஃபிக் சிக்னலை எதிர்ச்சியாக பார்க்குறது, ஸ்கூலுக்கு வரும்போதும் போகும்போதும் எதிர்ச்சியாக பார்க்குறது. ஸோ இப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனோட பேர் தெரியாதனால ஜிமின் அவனுக்கு பால் புட்டினே பேர் வச்சுட்டான். இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜிமின் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பான். இப்போயும் ஜிமினோட அப்பா தான் கொண்டு போய் விடுறது கூட்டிகிட்டு வர்றதுமா இருக்காங்க. இப்படியே தான் ஒரு டே டிராஃபிக் சிக்னலில் தான் அங்கே சிக்னல் போட்டிருப்பாங்க. அவங்க சிக்னல் போட்டதும் ஜிமினோட அப்பா நிறுத்தியிருப்பாங்க. பின்னாடி வந்து ஒரு சைக்கிள் இடிச்சிருக்கும். யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேற யாரு, பால் புட்டி தான். சைக்கிள் வந்து இடித்ததில் அந்த பர்சன் கீழே விழுந்திருப்பாங்க. ஜிமினோட அப்பாவும் வேகமாக அழிஞ்சு போய் அந்த பர்சனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அப்படியே அமுச்சு விட்டுடுறாங்க. ஜிமினும் அவங்க அப்பாவும் அப்படியே வண்டியில் ஏறி கிளம்பலான்னு பார்க்கும்போது ஜிமினோட பைக்குக்கு கீழே தான் ஒரு நோட் ஒன்று கிடக்குது. ஜிமின் ஏற போகும்போது அதை பார்த்துட்டு அந்த நோட்டை பிக் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மென்யூங்கி, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் தி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓ சார், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே இந்த காலேஜ் நேம் கூட எழுதாமல் வச்சுருக்கு. ஒரு நோட்டு கூட, ஒரு லைன் கூட எழுதலையே. அவர் பேர் இவங்கியா?
நல்லா தான் இருக்கு. இப்போது ஜிமினோட ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அவன் யூங்கியோட நோட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆமாம், அந்த பால்புட்டி வந்து நம்ம யூங்கி தான். ஸோ பிரேக் கூட போகாமல் உட்காந்து அவன் பாட்டுக்கு அந்த நோட்டையே பார்த்து சிரிச்சிட்ருக்கவும் கூட இருக்க அந்த 3 பேருக்கு தான் டவுட் வருது. வேறு யார்? போகும், யான்ஜின், ஃபிலிக்ஸ், இவங்க 3 பேருக்கும் தான். தேங் தான் வேறு கிளாஸ் ஆச்சே. டே ஜிமின், வா பிரேக் போகலாம். நான் வரல போகும், நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன், என்னாச்சு? நானும் கொஞ்ச நாளாக பார்க்குறேன், உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. அது வந்து போகும், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் எப்பயும் போல். சம்திங் டிஃப்ரெண்ட் ஜிமின் வித் யூ. என்ன, ஏமில்ல டிஃப்ரென்ஸா? நோ சான்ஸ். சரி, உன்கிட்ட வந்து பேசிக்கிறேன். நம்ம இப்போ கிளம்பலாம், வாங்கடா 2 பேரும். டேஸஸும் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு. போகும் ஒன்டே கண்டுபிடிச்சிடுறான். ஜிமின் வர வர ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது. அவனோட சாப்பாடெல்லாம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வருது. நைட்லாம் தூங்காமல் அப்படியே ஃபோனையே நோண்டிட்டுருக்கிறது. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது அவனுக்கு போகுமுக்கு டவுட் வந்து கொஞ்ச நாள் ஜிமினையே நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஜிமின் ஒன்டே வந்து மின்யூங்கி பாக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறான். ஸோ போகும் அப்போது டக்குன்னு வந்தனால அந்த ஃப்ளேம்ஸ்க்கு என்ன வந்துச்சுன்னு கூட தெரியாமல் அதை அப்படியே மூடி வச்சிட்றான். ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கடத்திக்கிட்டே இருக்கும்போது போகம் அந்த இதில் போட்டிருக்க பேரையும் ஃப்ளேம்ஸுன்னு போட்டு விளையாண்டுட்டு இருந்ததையும் கண்டுபிடிச்சிட்டு ஜிமின் கிட்ட திருவி கேட்கையில் ஜிமினே வாயத்திலேருந்து சொல்லியிருப்பான். ஸோ இதை மிச்சம் இருக்கிற அந்த 2 பேருமே முட்டி கேட்டிருப்பாங்க. இப்படி தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ இது எந்த மாதிரியான ஃபீலிங்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் ஸோ நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு தான் ஜிமின் மறைச்சிட்டு இருந்திருப்பான். தேங்க்கு தெரியக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. ஸோ ஜிமின் அவனுக்கு வந்த ஃபீலிங் அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தேங்கிட்ட சொல்லலாம். இதை மிச்சம் இருக்க 3 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் ஜிமினோட லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ தேங்க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிமினும் இத்தனை நாள் அவன் மறைச்சிட்டு இருந்திருக்கான் தேங்க்கு தெரியாமல். இப்போது இங்கே சீன் கட் பண்ணுனா நைட்டு தான் காட்டுறாங்க. தேங் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்து படிச்சிட்ருக்கான். டைம் ஒரு 8 o'clock மாதிரி இருக்கும். தேங்க்கு ஒரு சம் டவுட் வருது. ஸோ புக்கை தூக்கிட்டு நேராக காய் வீட்டுக்கு தான் ஓடுறான். காயும் தேங்கும் ஒரே ஸ்டாண்டர்ட், பட் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸு. தேங் வேறு ஸ்கூல், காய் வேறு ஸ்கூல். தேங் புக்கை தூக்கிட்டு வெளியே வரும்போது நிறைய பேச்சு சத்தம் கலகலன்னு இருக்கு. நிறைய பைக்ஸும் நிற்குது. தேங் வெளியே வந்தோடனே தேடுற முதல் விஷயம் ஜேகேயோட பைக் அங்கே இருக்கான்ட்டு. என்னன்னு தெரில, நம்ஜுனோட வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. தேங் ஆப்போசிட் இருக்கிற காய் வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட போய் டவுட் கேட்குறான். ஆனால் டவுட் கேட்கும்போது அவனோட கவனம் அங்கே இல்லை, காய் தான் கேட்குறான். தேங், என்னாச்சு தேங், ஏன் இப்படி இருக்க? அதுவா காய், அது ஆரம்பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, ஆனால் அவனை மட்டும் காணும் காய். ஓ, அதான் இந்த கவனிச்சுதரலா? சரி வா, நம்ம வெளியே போய் பார்ப்போம். காய், நான் உன்கிட்ட டவுட் கேட்க வந்திருக்கேன். நாளைக்கு எனக்கு டெஸ்ட்டு. அவனை பார்த்துட்ருக்கிறது தான் என்னோடய வேலையா? அவனுக்கே என்னை பார்க்கணுன்னு அக்கறை இல்லை. அவனே வந்து பார்க்க மாட்டான். நான் மட்டும் எதுக்கு அவனை போய் வருவானான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அவனே வந்து பார்க்கட்டும். அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹாரன் சவுண்டு கேட்குது. பைக்கோட ஹாரன் சவுண்டு கேட்டதும் தேங்கோட ஐஸ்லாம் வியர்டாகி ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகுது. அப்படியே தலையிலேருந்து சீக்ஸுக்கு வருது அவனோட ஸ்வெட்டிங்கு. இதை காய் பார்த்துட்டு சிரிச்சிட்டு, இப்போ போகலாமா தேங்? அது அது வந்து காய் வேண்டாம், நான் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் முடியாது, வா வெளியே போகலாம். அச்சு காய் ப்ளீஸ், வேண்டாமே. உன்னோட ஆளான்னு பார்க்கணும் தானே? இப்போ தான் அவர் என்னை பார்க்கவே வரமாட்டாரு அப்படி இப்படின்னு சவுண்டு போட்டு சத்தம் விட்டு திட்டிகிட்டு இருந்த. அது வந்து ஒரு சின்ன கோவம். வா போவோம்.
கை கை சொன்னா கேளு கை, கை ப்ளீஸ் கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காய் தான் அவனோட புக்கை தூக்கிட்டு அப்படியே வெளியே போகிறான். பார்த்தா அங்கே ஜேகேயோட பைக் இருக்கு. ஆனால் ஜேகே அங்கே இல்லை. என்ன காய் அவனுக்கு காணும்? வேண்டாம் வேண்டாம் சொன்னான், இப்போ தேடுற. அது அது புரியுது. ஆமாம் காய், உன்னோட ஆள் பேர் சொல்லவே இல்லை. என்னோட ஆள் பேரா? என்னோட ஆள் பேர் ஜெய்ஹப். என்ன ஜெய்ஹப்பா? பாரா, அவரோட உண்மையான பேர் ஜங் ஹாசாப். என்ன ஜங் ஹாஷாப்? ஓ, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதான் அவருக்கு ஜேஹப்புங்கிற பேர் நிக்நேமா, அதனால அவரை எல்லாரும் ஜேஹப்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால் நானும் ஜேஹப்னே கூப்பிட்றேன். நீயும் ஜேஹப்னு கூப்பிட்றியா? ஆமாம். ஆனால் சம்டைம்ஸ் செல்லம்மா ஹோபின்னு கூப்பிடுவேன். ஹோபியா? பாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஆமாம் காய், உன்னோட லவ் ஸ்டோரி நீ சொல்லவே இல்லையே. என்னோடய லவ் ஸ்டோரியெல்லாம் அவ்வளோவா நல்ல கதை தேவை, சும்மா ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஆனால் ரெண்டு பேருமே நேரில் பார்த்துக்கிட்டதை விட ஃபோனில் தான் அதிகமாக பேசிப்போம். என்ன தான் ஒரே இடத்துல ஒரே ஏரியாவில் இருந்தாலும் அவர் வெளியே வரமாட்டார், நானும் வெளியே போக மாட்டேன். நான் சித்தி வீட்டில் இருந்தால் நீ வந்து கூப்பிட்ற, இப்போ தான் நான் வெளியே வர முடியும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன். என்ன கை பொண்ணு மாதிரி சொல்கிற? அது அப்படி தான் தேவை, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. எங்கள் ஏரியாவே ரொம்ப மோசமான ஏரியா. வெளியே வந்தாலே எப்போ சுடுவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் ஜேஹூப்பா நான் எப்படி மீட் பண்ண முடியும்? அதுவும் ஒரு பையனும் பேசினா அவ்வளோதான். சரி, உன்னோட லவ் ஸ்டோரி சொல்லுக்காய் கேட்போ. என்னோடய லவ் ஸ்டோரியா? ஒன் டே தீபாவளி நைட் அன்னைக்கு நான் வெளியே உட்காந்து பட்டாசுக்கு பயந்துட்டு அப்படியே கதவுக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஸோ புஸ்வானம், கம்பி மத்தாப்பு இதெல்லாம் தான் நான் வச்சிட்ருந்தேன். ஸோ அப்போ ஒரு தடவை புஸ்வானம் வைக்கிறப்போ இந்த புஸ்வானம் பட்டுன்னு வெடிச்சிடுச்சா, நான் ஓடி போய் ஒருத்தர் மடியில் போய் உட்காந்துக்கிட்டேன். அப்போது அவர் மேலே தான் உட்காந்து. என்ன வா, அப்புறம் என்ன, நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பேன், அவர் வந்து எட்டி பார்த்துட்டு போவார், அப்புறம் அவரும் வீட்டுக்குள்ளே போயிடுவார். இப்படி தான் போயிட்டே இருக்கும்போது அவர் ஒரு தடவை லெட்டர் எழுதி என் மேலே தூக்கி போட்டார். நான் அதெல்லாம் படித்து பார்த்தேன், எனக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சு. நானும் லெட்டர் எழுதி அவரை வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டேன். அவரே எடுத்து படிச்சுட்டு ரிப்ளை லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புனார். அப்போ நீங்கள் லெட்டர்ஸ் எழுதி தான் லவ்வே சொல்லிக்கிட்டீங்களா? இது வரைக்கும் நேரில் சொல்லிக்கிட்டது இல்லையா? இல்லை தேம், அப்படி சொல்கிற சூழலும் எங்களுக்கு அமையலை. அப்போது அமையும் போது சொல்ல வேண்டியதானே, தனியாக எங்கேயாச்சும் மீட் பண்ணி, இல்லை இந்த ஏரியாக்கே வர சொல்லி. அச்சோ தேம், உனக்கு எங்கள் சித்தியை பற்றி தெரியாதா? ஆமாம்ல, உங்கள் சித்தி இப்படியோ? ஐம் சாரி காய், மறந்துட்டேன். வேணும்னா இந்த ஃபேமஸான பீச் இருக்குல்ல, அங்கே வர சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாமே. நீயே கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக லவ் பண்ணுற இடத்தையா, நீ ஏன் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல? ஏய் காய், நான் லவ் பண்ணுறேன்னு யார் சொன்னா? நான் லவ் எல்லாம் பண்ணலை. இப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது மறுபடியும் ஹாரன் சவுண்டு கேட்குது. அவங்களோட ஐஸெல்லாம் வியர்டாகி காயவே பார்த்துட்ருக்கான். இப்போது காய் தான் சட்டுன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜேகே தான் தேங்க பார்த்துட்டே நின்றுட்டுருக்க. காய், ஆமாம் தேயா, அது ஜேகே தான். என்ன குக்கி வந்துட்டானா? கை நான் வீட்டுக்கு போகிறேன் கை, ப்ளீஸ் என்ன விடு. அங்கே பாரு தேங், அவர் ஒன்றை தான் பார்க்குறாரு. காய் ப்ளீஸ், நான் அவர் மேலே கோவமாக இருக்கேன், ப்ளீஸ், நான் அவர் மேலே கோவமாகவே இருந்துக்கிறேனே, அவரை மட்டும் பார்க்க சொல்லாத காய். நீ பாருன்னு சொன்னேன் தேங்.
அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் இப்போ ஜேகேவை பார்க்க ஜேகே தான் கண்ணடிச்சு ஹாய் காட்டுறான். காய் இதுக்கு தான் நான் வேண்டாம் சொன்னேன், நான் அழுதுருவேன் காய், விட்டுரு ப்ளீஸ், எனக்கு பாரு ஹார்ட் பீட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் அவனோட கையெடுத்து தேங்கோட செஸ்டில் வைக்கிறான். தேங் நீ செம்மே சொல்லித்தர வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் கையில் இருக்கிற புக்கை பிடுங்கிட்டு வீட்டுக்குள்ளே கிடுக்கிடுன்னு ஓடிடுறான். ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. பிரேக் டைம் இந்த மாதிரி ஆகுது. 5 பேருமே அந்த கேண்டீன் ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு லாலிபாப்பை வாங்கிட்டு வாயில் வச்சுட்டு சப்பிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆரஞ்சு தான் நல்லா இருக்குது. அதெல்லாம் இல்லை, மில்க்கு தான் நல்லா இருக்கு. அதானே ரோஸ் மில்க்கு தான் நல்லா இருக்கு. உங்கள் யாரோட டேஸ்ட்டுமே நல்லா இல்லை, ஸ்ட்ராபெரி தான் நல்லா இருக்கு. அப்படியே மூஞ்சிலே குத்திடுவேன். ஏய் தேங், உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எங்களுக்கு பிடிச்சதை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா மூடிட்டு தின்னுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க ஜிமின் தான் ஒரு மாதிரி தேங்க பார்க்குறான். தேங் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், கோச்சிக்க மாட்டல்ல? அதெல்லாம் நீ சொல்கிறத பொறுத்து தான் இருக்கு, சொல்லு. அது தேங் தயங்காமல் சொல்லு ஜிமினா. தயங்கி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. கிடைக்கிறதே 15 மினிட்ஸ் பிரேக். இப்போது 5 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. 10 மினிட்ஸ்க்குள்ளே என்ன சொல்ல வரையோ அதெல்லாம் சொல்லு. போகும் ஃபெலிக்ஸ் யோன்ஜின் 3 பேருமே ஷாக்காக ஜிமினை பார்க்குறாங்க. என்னடா சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி. போகும் ஜிமினோட கையை பிடிச்சி வேண்டாண்டா அமைதியாருடா அப்படிங்கிற மாதிரி செய்கையிலே சொல்கிறான். ஜிமின் தான் நீ சும்மா போகும், நான் சொல்ல தான் போகிறேன். என்னால் இந்த விஷயத்த மறைச்சி வைக்க முடியாது, ப்ளீஸ். அவன் கொஞ்சம் உசாராக இருப்பான்ல. டேய் சொன்னா கேளு, வேண்டாம். அட போகும். ஹேய் என்ன 4 பேரும் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க போல இருக்க. என்னடா என்ன? ஏய் ஜிமின் இருதயம் சொல்கிறதுக்குள்ளே அவசரப்படாத. நீ நேற்று ஒரு ஐடியா அமுச்சு விட்டல. எந்த ஐடி? நேற்று நான் ஃபோனே எடுக்கலையே, எனக்கு டெஸ்ட் இருந்தனால நான் அக்கௌண்டன்சி படிக்க போயிட்டேன். ஆமாம் சரி, முந்தா நேற்று ஒரு ஐடியா அமுச்சு விட்ட பார்த்தியா? நீ கூட அவரோட ஐடின்னு சொன்னல. குக்கி? ஆமாம் தேவ், குக்கி ஐடி தான். அவனுக்கு என்ன? அவர்கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது மெசேஜ் வந்ததா தேவ்? அப்படி எதுவும் வரலையே ஜிமினா, ஏன் கேட்குற? அது அது ஒன்றும் இல்லை தேவ். அது சொல்ல ஜிமின், ஏன் இப்படி தயங்குற? அது நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னா சொல்லு, நான் சொல்கிறேன். சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். அது ஒன்றும் இல்லை தேங், நேற்று நான் குக்கி கிட்ட பேசினேன். என்ன? குக்கி கிட்ட பேசினியா? ஆமாம் தேங், குக்கி கிட்ட தான் பேசினேன். என்ன பேசின? பொறுமையாக கேளு தேங், சொல்கிறேன். ஒன்றும் இல்லையா, நேற்று போயிட்டு நீ குக்கியோட ஐடியா அனுப்பணுன்னே போய் மெசேஜ் பண்ணேன்னா, நான் தேங்கோட ஃப்ரெண்டு. என்ன என் பேரையே சொல்லி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டியா? ஆமாம் தேங், ஊடல் எதுவும் பேசாத, அப்புறம் நான் மறந்துடுவேன். சரி சொல்லு. ஹாய், நான் தேங்கோட ஃப்ரெண்டு. நீங்கள் டெய்லி நம்ஜுன் அண்ணா வீட்டு சைடு ஒரு பையனை பார்க்குறீங்களா? அந்த பையன் பேர் தேங், அவனோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன்டா. ஐயோ என்னடா இப்படி ஆரம்பித்து வச்சிருக்க? சொல்கிறது கேளு, அப்புறம் நீ ஃபுல் ரியாக்ஷன் கொடு. சொல்லு. டே மச்சான் வேணாண்டா, அமைதியாரு. இரு போகும், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேண்டாண்டா, அவன் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவான். போகும், நீ என்ன தடுக்கிற?
அவன் சொல்லட்டும், என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே, சொல்லுடா. ஏ அமைதியாடுறா போகும், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது வந்து தேங்கு இப்படி ஆரம்பிச்சேன்னா அவரும் ஆமாம் சொன்னாருடா. ஆமாம், நான் அந்த பையனை பார்க்குறேன், நீ என்ன அவனோட ஃப்ரெண்டு, உனக்கு எப்படி ஐடி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டான். நீ தான் கொடுத்த, ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது வந்து அவனுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? பொறுமையாக கேளு, ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு ரொம்ப எல்லாம் போகலை, கொஞ்சந்தான், கேளு. அவா ரொம்ப போகலைல்ல? ரொம்பலாம் போகலை, கேளு. ஓகே, சொல்லு. அப்புறம் என்னடா நினச்சி? இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்புறம் நீ டெய்லி பார்க்குறது, நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, அப்புறம் நீ காய் கூட வந்து ஷாப்பிங் போகும்போது அவர் பின்னாலேயே வந்தார், உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார், அப்புறம் அந்த குக்கர் விஷயம் அது எல்லாமே சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நடந்துச்சுல்ல, ஹாய் காட்டினது, பாய் காட்டினது, உனக்காக வெயிட் பண்ணி பாய் சொன்னது எல்லாமே போய் புட்டு வச்சுட்டேன்டா. நீ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்கிட்ட அந்த 1.5 வருஷமாக என்ன சொன்னையோ அதெல்லாம் 1.5 மணி நேரத்தில் எல்லாமே புட்டு வச்சேன். அவரே எதுவும் சொன்னார் தெரியுமா? பட் அது கேட்டது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொன்னாரு? என்னடா டே இப்படி பண்ணி வச்சிருக்க ஜிமினா? சொல்றது கேளு மச்சான், எனக்கே ஷாக் ஆயிடுச்சுங்கிறல்ல. அப்படி என்னடா சொன்னாரு? அப்படி என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி பொதுவாக கேளு, சொல்கிறேன். அவர் உன்னை பார்க்கவே இல்லைன்ட்டாருடா. என்ன பார்க்கவே இல்லையா? நீ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தேங்கிற மாதிரி சொன்னார். நான் ஃபஸ்ட்டு பார்த்தேனா? உனக்கு தான் தெரியும்ல நான் எப்படின்னு. அதான்டா மச்சான், எனக்கும் புரியல. அவன் இப்படி போய் என்கிட்ட எப்படா இப்படிலாம் பேசினா நான் எப்படா உன்னை பற்றி நம்புறது, அவரை எப்படா நம்புறது? மச்சான் விளையாடாதடா, முழுசாக சொல்கிறா. என்னை எங்கடா நீ சொல்ல விடுற? ஊடால கொஸ்டின் கேட்குற. சரி கேட்கல, சொல்லு. எல்லாமே சொன்னேன்னா என்னமோ நீ தான் வந்து அது மட்டும் இல்லைடா, 1.5 வருஷமா நீ அவர் பார்க்குறாங்க, நீயும் பார்க்குறேன்னு சொன்னல. ஆனால் உன்னை வெறும் 7 மாதமாக தான் தெரியும். அதுவும் நீ ஃபஸ்ட்டு தான் பார்த்த, சும்மா ஒரு 4 மாதம் ஓட்டிடுச்சு, 3 மாதமாக தான் நீ பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருடா. என்ன வெறும் 3 months தான் நான் என்னை பார்க்குறேண்ணா? டி அப்புறம் கண்ணு என்ன குருட்டுக்கண்ணா, எனக்கு என்ன தெரியாதா என்னை யார் பார்க்குறா எது பண்ணுறான்னு? இத்தனைக்கும் நான் என்னையே நம்ப மாட்டேன் தெரியுமா? என் கூட இருக்கிற பிரைட் காய் கூட என்னை பார்த்து சொன்னாங்க. காயே அவ்வளவா நோட் பண்ணி சொல்லியிருக்கேன் என்கிட்ட, தெரியுமா உனக்கு? டேய் நானும் நீ போய் சொல்ற, நான் சொல்லலை தேயாங்க, அவர் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னேன். உண்மையா அவர் அப்படிதான் சொன்னாரா? ஆமாம். அது மட்டும் இல்லை தேயாங்க, அவனோட ஐடி கொடுத்து, இதுதான் அவனோட ஐடி, நீங்கள் போய் அவன்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் சொன்னேன் தெரியுமா? என்ன என் ஐடி வேற கொடுத்து தொலைஞ்சிட்டியா? நான் இன்னைக்கே போய் பிளாக் பண்ணலான்னு நினச்சா நீ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? அது மட்டும் இல்லை தேயாங்க, அவர் நேற்று உனக்கு மெசேஜ் பண்ணாராம், நீ ரிப்ளை கூட பண்ணலன்னு என்கிட்ட வந்து சொன்னார். என்ன மெசேஜ் பண்ணாரா? ஐயோயோ கோவிந்தா தான். என்னடா ஜிம்னா இப்படி பண்ணி வச்சிருக்க? இவனுக்கு பயமா இருக்கு. டே இதனால தான் சொன்னேன் அவன்கிட்ட சொல்லாதன்னு, கேட்குறியா என் பேச்ச? போகும். என்னடா இந்த விஷயத்த சொல்லணும், நான் எப்படி உஷாரா இருக்கிறது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அது வந்து தேங்க, நான் பிராங்க் பண்ணேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். என்ன பிராங்க் பண்ணியா? ஆமாம் தேயா, சும்மா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நாங்கள் 4 பேரும் பிளான் போட்டோம். ஆமாம் தானடா, சொல்லுங்க. பிராங்கா?
ஆமாம் மச்சா போகும் ஃப்ராங்க்கு. டே யான்ஜன் ஃபிலிக்ஸ் சொல்லுங்கடா. ஆமாம் தேங்கு, ஆமாம் அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணியிருக்கான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ப்ராங்க் பண்ணோம் தேங். போகும் நீயுமா? நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா? என்னடா எந்த விஷயத்தில் விளையாடணும்னு உங்கள் 4 பேருக்கும் தெரியவே தெரியாதா? சரி சரி, பிரேக் முடிஞ்சுச்சு, நம்ம போகலாம், ஈவினிங் பேசிக்கலாம், பாய். எல்லோரும் செம்மன் கிரவுண்டுக்கு வந்துடுங்க. இப்போ இங்கே சீன் கட் பண்ணி ஈவினிங் தான் கட்டுறாங்க. எல்லோரும் செம்மன் கிரவுண்டில் இருக்காங்க. டேய் ஜிமின், உண்மையிலே ப்ராங்க் தான் பண்ணியா? ஆமாம் மச்சான், சும்மா விளையாடினேன் அவ்வளோதான். போயெல்லாம் சொல்லலைல்ல? இல்லை இல்லை சொல்லலை. சரி வீட்டுக்கு கிளம்பலாம். அப்புறம் தேங், சொல்லு போகும். அது ஜிமின்தா போகுமோட கையை பிடிக்கிறான். தலையாட்டுறான் வேண்டாங்கிற மாதிரி. போகுமோ புரிஞ்சுக்கிட்டு அது வந்து தேங் நம்ம கூட இனிமேல் ஒருத்தர் வருவான், நம்ம அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவோம். சரி ஓகே போகலாமே, இதில் என்ன இருக்குது? ஓகே கேம், இங்கே இருக்கேன் கேம். ஹாய் போகும், இந்தா வந்துட்டேரு. சரி ஓகேடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேம் தான் வரான். ஹாய் போகும், இதுதான் நீ சொன்ன தேயாங்கா? ஆமாம் இவன் தான் தேயா. ஹாய் ஹாய், உன்னை பற்றி போகும் நிறைய சொல்லியிருக்காரு தேயாங். அப்படியா? அப்படி என்ன சொல்லி வச்சிருக்கான் அந்த மெண்டலு? ஏய் சாரி மச்சா, கொஞ்சம் ஃப்ளோவில் வந்துருச்சு. அவரும் நிறைய சொல்லியிருக்காரு. உங்களை கேம், நம்ம இப்போ கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஏன் நீ போய் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வா, நம்ம கிளம்பலாம். கேம் நீயும் ஒரு சைக்கிள் எடு. ஜிக்கிம் நிமிஷம் இல்லைடா, இந்த விஷயம் அவனுக்கு தெரியாதுடா, அவனுக்கிட்ட சொல்லாத. என்ன போகும் சொல்கிற? ஆமாம் நீ அந்த விஷயம் தானே சொல்ல வந்த, நான் தேங்க லவ் பண்ணுறேன்னு. ஆமாம், அது அவருக்கு கிட்ட நீ ப்ரப்போஸ் கூட பண்ணலையா? அது அவன் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறானா? ஆமாம். என்ன வேற ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு நீ எப்படி என்னமோ? அதெல்லாம் கேட்காத, நம்ம கிளம்பலாம். ஆனால் இதை பற்றி அவனுக்கு ஒரு விஷயம் கூட மூச்சு காத்தே படக்கூடாது. ஓ அப்போது இதுக்காக தான் நீ அந்த பின்னாடி சுற்றுறானே அவனை நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கியா? நீ யாரை சொல்கிற? அதான் அந்த க்ரீன் ஷர்ட் உன்னை பார்த்து கண்ணடிச்சான், கூப்பிட்டான், உன்னை வழிமறிச்சு பேசிகிட்டு இருந்தான், உனக்காக சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தானே லவ்வர்ஸ் டே அன்னைக்கு. அதனால தான் நீ அவாய்ட் பண்ணுறிய அவனை? இருக்கலாம். பிடிச்சா தானே ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். பிடிக்காம பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. போகும் கிளம்பலாமா? கிளம்பலாம் தேவம். இப்போது இங்கே சீன் கட் பண்ணி இப்போது தேங்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. இங்கே ஜேகே மட்டும் தனியாக பைக்கில் உட்காந்துருக்கான். ஸோ இப்போ தான் தேங் அப்படியே சிரிச்சுட்டே வரான், ஒரு ஸ்மைலி ஃபேஸோடையே அப்படியே வண்டியை அவங்க ஏரியாக்குள்ளே கொண்டு வரான், ஐ மீன் சைக்கிளை. இப்போது சடனாக பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு சடன் பிரேக் போடுறான். சைக்கிள்லேருந்து கீழே இறங்கிட்டு அப்படியே தள்ளிட்டே தான் போகிறான். ஏன்னா தேங் சைக்கிளை திரும்பினோடனே அவன் ஒரு பர்சனை பார்த்துருப்பான். வேறு யாரை பார்க்க போகிறான்? நம்ம ஜேகேவை தான். பார்த்துட்டு ஒன்று அவனுக்கு ஒரு மாதிரி நடுக்க கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு தான் வண்டியில் சைக்கிளில் பிரேக்கை போட்டுட்டு இறங்கி உருட்டிட்டு போகிறான். ஜிம்மின்னு சொன்னது உண்மையாக இருந்தா அவர் நம்மளை பார்க்கணும். பாப்பாரா? நிமிந்து பார்ப்போமா? ஐயோ கால் வேறு இப்படி நடுங்குது. டி என் ஹார்ட்டு எதுக்குடா இப்படி துடிச்சு தொலைகிற பாரு. இருக்கிற பதட்டத்தில் அப்படியே படப்படன்னு வேர்க்க ஆரம்பிக்குது. ஓ மை காட், நீ தான் காப்பாற்றணும்.
இங்கேருந்து எப்படி தாண்டி போகிறேன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் இதே ரோதனையாக போச்சு. என் ஹார்ட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு துடிக்காத. அதுக்குன்னு ஒரேடியாக துடிக்காமல் போயிடாத. அப்புறம் நான் பரலோகமாக போக வேண்டியதாக இருக்கும். ரிலாக்ஸ். அப்படின்னு டீப் பிரீத் எடுத்துட்டு அப்படியே சைக்கிளை மெதுவாக தள்ளிட்டே போகிறான். என்ன பார்க்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். இது சரியில்லையே. தேவண்ணா எப்படி இருக்கீங்க? இப்போ ஜேக்கு தான் டக்குன்னு சடனா தேங்க நிமிந்து பார்க்குறான். அது அவன் வெகு வேகமாக இப்போ உருட்டிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா தேங் பார்த்துக்கிட்டே இருந்தது ஜேகேவை தான். பின்னாடி பிரைட் கூப்பிட்டது கூட காதில் வாங்காமல் ஜேகேவை பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஜேகே தேங் வர்றது தெரியாமல் ஃபோன் நோண்டிட்டு இருந்திருப்பான். இப்போது சடனாக பிரைட் கூப்பிட்டதுமே ஜேகே நிமிந்து பார்த்துருப்பான். இதான் நடந்திருக்கும். இவன் ஒரு மென்டல். கொஞ்ச நேரம் சைட் அடிக்காச்சுக்கிறானா. அவன் பார்க்காதப்போ தான் என்னால் அவனை பார்க்கவே முடியுது. இவன் ஒருத்தர் வேக வேகமாக கூப்பிடுறான். என்னடா வேணும் உனக்கு? இரு பொறுமை ஏன் இப்படி பறக்கிற? அது இப்போதான்டா நானே அவரை பார்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே அட்மைர் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? அதுக்குள்ளே தொயாங் நொன்னா அப்படின்னு கூப்பிடுறது என்னன்னா? என்ன நொண்ணுண்ணா? இரு நான் போய் பேக் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பேக் வச்சுட்டு கிட்டுன்னு ஓடி பிரைட் கிட்ட தான் வரான். சொல்லுண்ணா. என்ன நீ தானே கூப்பிட்ட? ஆஹா, நான் சொல்லுண்ணான்னு சொன்னது இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சுன்னு கேட்க தான். அது வேற ஒன்றும். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு பிரைட். என்னாச்சுண்ணா? அது ஆனால் அது என் ஃப்ரெண்டு வந்து சும்மா ப்ராங்க் பண்ணேன்னு சொல்லிட்டான். ஆனால் அது அவன் சொன்னது வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன், அவனோட அந்த நர்வஸ்னஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவன்கிட்ட பொய் சொன்ன மாதிரியே தெரில பிரைட். என்ன நான் சொல்கிறேன்? அது என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் இவன்கிட்ட போய் பேசினதான் சொன்னான். இவனோட ரியாக்ஷன் பார்த்தா இவன் வந்து அப்படி எதுவுமே நடக்காத மாதிரியே ரியாக்ஷன் வச்சுட்ருக்கான். அவன் சொன்ன ரியாக்ஷன் பார்த்தா எல்லாம் நடந்தது மாதிரி சொன்னான். சொல்ல முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஓவராக பொங்கி எழுந்த உடனே அவன் வந்து ப்ராங்க்குன்னு சொல்லிட்டான்டா. ஓ, அப்போ ப்ராங்காக இருக்கும். சும்மா ஒன்று அப்படி பதற வச்சு பார்த்துருப்பான் அப்படின்றியா? ஆனால் அவன் சொல்லும்போது ரியாக்ஷன் என்னவோ ரியாலாக தான் இருந்துச்சு. சரி ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட நான் ட்ரை பண்ணுறேன். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். நான் ரொம்ப லேட்டாக போடுறேன்னு எனக்கே புரியுது. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் ரியலி சாரி. ஆக்சுவலி இனிமேல் நான் டேப் ரெக்கார்ட் எடுத்து சாரின்னு ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஓயாமல் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வரும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போயே அதே தான் போயிட்டுருக்கு. இதோட நிறைய வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் பெண்டிங்லேயே வச்சிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் பொறுமையாக நீங்கள் இருக்கீங்கள்ல, அதுக்கே பெரிய மனசு வேணும். ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃபார் தட். எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். Bye da bubblies. See you next video soon.